ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 11ஆம் வகுப்பில் சிறப்பு தமிழில் அடுத்ததாக சிறுகதைகளும் அதற்கான ஆசிரியர்களும் அவங்கள பற்றின ஆசிரியர் குறிப்பை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சிறுகதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யானையின் சாவு அப்படின்ற ஒரு சிறுகதை தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்வாகன். யானையின் சாவு சார்வாகன். சிறுகதைகள் கொடுத்து அதை வந்து பொறுத்துக, அதில் கேட்கலாம். யானையின் சாவு சார்வாகன். இந்த சிறுகதைகளை ஜஸ்ட் வாசிச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த சார்வாகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய காலம் 1929 2015. 1929 2015 மருத்துவம், இலக்கியம் ஆகிய 2 துறைகளிலும் சாதித்தவர். மருத்துவத்திலையும் இலக்கியத்திலையும் சாதித்தவர். ஒரு சிறந்த எழுத்தாளராக அறியப்பட்ட பழைமையை கேள்விக்குள்ளாக்கும் அங்கத எழுத்துக்கு சொந்தக்காரரான சார்வாகனின் கதைகள் தனித்தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. ஒரு சிறந்த எழுத்தாளராக அறியப்பட்ட பழைமையை கேள்விக்குள்ளாக்கும் அங்கத எழுத்துக்கு சொந்தக்காரர் சார்வாகன். ஓகே, அடுத்ததா என்ன சிறுகதை அப்படின்னா, பூ உதிரும் அப்படின்ற ஒரு சிறுகதை தான். யாருன்னா ஜெயகாந்தன். இதை புக் பேக்லையுமே வந்து பொறுத்துக்களை கேட்டிருப்பாங்க. பூ உதிரும் ஜெயகாந்தன். ஓகே, இந்த இந்த சிறுகதைக்கான நூல் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. களம் கண்டு வா மகனே, புறநானூறில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. ஒக்கூர் மாசாத்தியார் அவங்களுடையது. இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல்கை கொடுத்து வெளிது விரித்த உடி பாரு மயிப் குடுமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோல் செருமுக நோக்கி செல்க என விடுமே. செருமுக நோக்கி செல்க என விடுமே. கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே. இது பாடியவர் ஒக்கூர் மாசாத்தியார். பொருள் என்னன்னா, ஒரு பெண்ணின் தந்தை முதல் நாள் போரில் இறந்தான். அடுத்த நாள் அவருடைய கணவன் போரில் வீரமரணம் அடைந்தான். அவர்கள் இருவரையும் போரில் இழந்த பெண் 3ஆம் நாளும் போர் முரசின் ஒலி கேட்டு தன்னுடைய ஒரே மகனையும் போர்க்களத்திற்கு செல்லும்படி விருப்பத்துடன் அனுப்புகிறாள். தன் மகனுக்கு ஆடையுடுத்தி அவருடைய தலைமுடிக்கு எண்ணெய் தேய்த்து வீரமொழிகளை கூறி வழி அனுப்புகிறாள். ஓகே, இது வந்து இந்த புறநானூறு பாடல். பாடியவர் யார் அப்படின்னா ஒக்கூர் மாசாத்தியார். ஓகே, ஜெயகாந்தன் அவங்கள பற்றி பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுடைய காலம் 1934 2015. ஜெயகாந்தன் 1934 2015. 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த தமிழ் எழுத்தாளர்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் ஜெயகாந்தன். 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த தமிழ் எழுத்தாளர்கள் ஒருவர் ஜெயகாந்தன். லட்சக்கணக்கான வாசகர்களை தம் படைப்புகளின் வழியே சென்றடைந்தவர். இந்திய அரசின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருதினை 2002ஆம் ஆண்டு தன் ஒட்டுமொத்த படைப்பிலக்கியங்களுக்காக பெற்றவர். 2002ஆம் ஆண்டு ஞானபீட விருது பெற்றவர். முதல் வந்து சித்திரப்பவை அப்படின்ற நூலுக்காக அகிலன் வாங்கியிருப்பாங்க. இரண்டாவதா இவங்க வாங்கியிருப்பாங்க 2002. சாகித்ய அகாடமி, பத்மபூஷன் விருது ஆகிய விருதுகளை பெற்றவர். இவரது ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், சில நேரங்களில் சில மனிதர்கள், கங்கை எங்கே போகிறாள், சுந்தரகாண்டம், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் போன்ற படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை. இதெல்லாம் திரைப்படமானது. ஓகே, அடுத்ததா என்ன சிறுகதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இறுக மூடிய கதவுகள். இறுக மூடிய கதவுகள் ஆர் சூடாமணி. ஓகே, இவங்களை பற்றின நூல் குறிப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ஆர் சூடாமணி. இவங்க 1931 பிறந்து 2010 இறந்திருக்காங்க. காலம் 1931 2010. நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் குறிப்பாக பெண்களின் நிலைமையும் தமது எளிமையான மொழியில் எழுதியவர் சூடாமணி. உளவியல் எழுத்தாளர் என்று போற்றப்படும் இவர் ஆங்கிலத்திலும் பல படைப்புகளை தந்துள்ளார். உளவியல் எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர் சூடாமணி. உளவியல் எழுத்தாளர் ஆர் சூடாமணி. ஓகே, அடுத்ததா நசுக்கம் சோ தர்மன். நசுக்கம் அப்படின்ற சிறுகதை எழுதியவர் சோ தர்மன். ஓகே, சோ தர்மன் அவங்கள பற்றின ஆசிரியர் குறிப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ தர்மன் இவர் பெயர் வந்து சோ தர்மராஜ். 1952 பிறந்திருக்கார். கரிசல் மண்ணின் வேளாண் வாழ்வியலை எழுதும் இவரது படைப்புகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் கூறான அங்கதத்துடன் வெளிப்படுகிறது. ஓகே, நகைச்சுவை உணர்வும் இயல்பான சூழல் சித்தரிப்பும் இவரது தனித்துவம். நகைச்சுவை உணர்வும் இயல்பான சூழல் சித்தரிப்பும் இவரது தனித்துவம். தூர்வை, கூகை, சூழ் போன்ற நாவல்களும், ஈரம், சோகவனம், வனக்குமரன் போன்ற சிறுகதை தொகுப்புகளும் இவரது முக்கியமான படைப்புகள். கூகை போன பாடத்திலே பார்த்துருக்கோம். இவர் சோ தர்மன் அவருடைய நூல் அப்படின்னு. சூழ் அப்படின்ற நூலுக்காக 2019 இவர் விருது வாங்கியிருப்பார். சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அப்போது தூர்வை, கூகை, சூழ் போன்ற நாவல்களும், ஈரம், சோகவனம், வனக்குமரன் ஆகிய சிறுகதை தொகுப்புகளும் சோ தர்மன் அவருடைய படைப்புகள். இயற்பெயர் சோ தர்மராஜ். அடுத்ததான் என்ன சிறுகதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேபி குட்டி. பேபி குட்டி. ஆசிரியர் யார் அப்படின்னா கே பாலமுருகன். ஆசிரியர் கே பாலமுருகன், மலேசியா.
மலேசியாவை சேர்ந்தவர். இவரை பற்றின ஆசிரியர் குறிப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கே பாலமுருகன். இவருடைய காலம் 1982. மலேசிய தமிழ் எழுத்தாளர். மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தாளர். தற்கால சமூக வாழ்க்கை சூழல்களை புதிய உத்திகளில் சொல்லி வருபவர். தற்காலத்தில் இருக்கக்கூடிய சமூக வாழ்க்கையை அந்த சூழல்களை புதிய உத்திகளில் சொல்லி வருபவர். மலேசிய தமிழ் இலக்கிய சூழலில் சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள் மூலம் நன்கு அறியப்பட்டவர். இவர் தான் யார் அப்படின்னா கே பாலமுருகன், மலேசிய தமிழர். அடுத்தது என்ன சிறுகதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பசி. பசி அப்படின்ற சிறுகதை ஆசிரியர் தாமரை செல்வி, இலங்கையை சேர்ந்தவர். பசி, தாமரை செல்வி, இலங்கையை சேர்ந்தவர். இந்த தாமரை செல்வி அவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 1953 பிறந்தவங்க. போரின் அவலம், போர் சூழல் முதலானவற்றை யதார்த்தமாக சித்தரிப்பதில் தனி முத்திரை பதித்தவர். கேட்கலாம், போரின் அவலம், போர் சூழல் முதலானவற்றை யதார்த்தமாக சித்தரிப்பதில் தனி முத்திரை பதித்தவர் யார் அப்படின்னா தாமரை செல்வி. 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 3 குறுநாவல்கள், 6 நாவல்கள் என இவரது படைப்பின் பட்டியல் நீள்கிறது. 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காங்களா, 3 குறுநாவல், 6 நாவல்கள். ஓகே, இலங்கை அரசின் சாகித்ய விருது பெற்றிருக்காங்க யாரு? தாமரை செல்வி. பசி அப்படின்ற சிறுகதை இலங்கையை சேர்ந்தவர். தெரியுமா? சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிறுகதைகள், ஏற்கனவே சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிதை பார்த்துருக்கோம். இப்போ சிறுகதை என்னன்னா 1970 அன்பளிப்பு கு அழகிரிசாமி. 1970 அன்பளிப்பு கு அழகிரிசாமி. 1979 சக்தி வைத்தியம் தி ஜானகி ராமன். 87 முதலில் இரவு வரும் ஆதவன். 1987 முதலில் இரவு வரும் ஆதவன். 1996 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன். 1996 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன். 2008 மின்சாரப்பூ, அதாவது மேலாண்மை பொன்னுச்சாமி. 2008 மின்சாரப்பூ, மேலாண்மை பொன்னுச்சாமி. 2010 சூடியப்பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். 2010 சூடியப்பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். 2016 ஒரு சீரு இசை வண்ணதாசன். கல்யாண சுந்தரம், அவருடைய புனை பேர் தான் வண்ணதாசன். 2016 ஒரு சீரு இசை வண்ணதாசன். சிறுகதை குறித்து எட்கர் ஆலன் போ அப்படின்றவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அமெரிக்க எழுத்தாளரான எட்கர் ஆலன் போவின் கதைகள் சிறுகதையின் வடிவ மாதிரிக்கு எடுத்துக்காட்டுகளாக அமைந்தவை. சிறுகதை குறித்த அவரின் பார்வை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா சிறுகதையின் முதல் தொடர் படிப்பவர் கவனத்தை இழுத்து பிடிக்கவில்லையாயின் அக்கதை பயனற்றது. பயனற்ற ஒரு சொல் கூட கதையில் இடம்பெறுதல் கூடாது. இந்த வாக்கியம் சொன்னது யார் அப்படின்னா எட்கர் ஆலன் போ. சிறுகதையோட முதல் தொடர் படிப்பவரின் கவனத்தை இழுத்து பிடிக்கல அப்படின்னா அந்த கதை பயனற்றது. அப்ப பயனற்ற ஒரு சொல் கூட கதையில இடம்பெறுதல் கூடாது, இருக்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து அஷமஞ்சா பாபுவின் நாய். அஷமஞ்சா பாபுவின் நாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுகதை எழுதினவங்க யாருன்னா சத்யஜித் ரே. சத்யஜித் ரே. இந்த சத்யஜித் ரே அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவரை பற்றின நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு என்னன்னா ஓகே, இந்த சிறுகதை கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, சத்யஜித் ரே 1921 பிறந்து 1992 இறந்திருக்காரு. 1921 1992 உலக புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இயக்குனர். சத்யஜித் ரே ஒரு திரைப்பட இயக்குனர். இவர் படைத்துள்ள சிறுகதைகளும் புதினங்களும் புகழ்பெற்றவை. குழந்தைகளுக்கான கற்பனை மற்றும் துப்பறியும் கதைகளும் எழுதியுள்ளார். அறிவியல் புனை கதைகளில் இவருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. சத்யஜித் ரே ஒரு புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர். இவர் படத்துல சிறுகதை புதினம் புகழ்பெற்றது. குழந்தைகளுக்கான கற்பனை மற்றும் துப்பறியும் கதைகள் எழுதியிருக்காரு. அறிவியல் புனை கதைகளில் இவருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவருடைய நூல் என்ன அப்படின்னா அசமஞ்சா பாபுவின் நாய். யாரு? சத்யஜித் ரே. அடுத்து ரேவின் இந்திய சினிமா முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. உலகளவில் இந்திய திரைப்படக்கலை புகழ்பெற்ற காரணமானவர்களில் முக்கியமானவர் சத்யஜித் ரே. திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட ரே தன் திரை சாதனைகளுக்காக ஆஸ்கர், மகசாசை போன்ற உலக புகழ்பெற்ற விருதுகளை எல்லாம் பெற்றிருக்காரு. அப்ப இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கியிருக்காங்க. ஓகே, ஆஸ்கர், மகசாசை, பாரத ரத்னா அனைத்து விருதும் வாங்கியிருக்காரு. ரேயின் முதல் திரைப்படம் என்ன அப்படின்னா பதேர் பாஞ்சாலி. 55 வெளியாயிருக்கு. அப்போ உலகளாவிய திரைக்கலை வல்லுநர்களால் வியந்து போற்றப்பட்டது. கேன்ஸ் திரைப்பட விழா, சான் பிரான்சிஸ்கோ திரைப்பட விழா உள்ளிட்ட பல உலக பட விழாக்களில் பதேர் பாஞ்சாலி திரையிடப்பட்டு விருதுகளை குவித்ததாம். அப்போ பதேர் பாஞ்சாலிக்கு பிறகு தொடர்ந்து சிறந்த படங்களை இயக்கியிருக்காரு. அகந்துக், ஷகா ஃபரோஷிகா, ஞான சத்ரு, சுகுமார் ராய், காரே பைரே, பிக்கூர் டைரி, பாலா, கூபி, கைகன், பாகா ஃபைன், ரவீந்திரநாத் தாகூர், ஃபஷர் பதர், அபராஜிதோ உள்ளிட்ட 29 திரைப்படங்களை 8 ஆவணப்படங்களையும் இயக்கியுள்ளார். இவர் 50க்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதியிருக்காரு. ரே வாழ்ந்த காலத்திலேயே அவரை பற்றி 15க்கும் மேற்பட்ட ஆவணப்படங்கள் தயாரிக்கப்பட்டது. ஓகே, இப்போ இவர் எழுதின நூல்னா அசமஞ்சா பாபுவின் நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. அடுத்து ரப்பர் பந்து எஸ் ராமகிருஷ்ணன். ஓகே, அவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா
எஸ் ராமகிருஷ்ணன் 1966 பிறந்திருக்காரு. நவீன தமிழ் இலக்கியத்தின் பிரபலமான எழுத்தாளரான இவர் புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், குழந்தைகளுக்கான ஆக்கங்கள், திரைக்கதை, திரைப்பட உரையாடல்கள் உள்ளிட்ட படைப்பு செயற்பாடுகளை ஈடுபட்டு வர்றதோடு தமது உரைகள், பத்திகள் மூலமாக சிறந்த இலக்கியங்கள், திரைப்படங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தி வருகிறார். இக்கதை நகுலன் வீட்டில் யாருமில்லை என்ற தொகுப்பிலிருந்து இது தரப்பட்டுள்ளது. எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய இந்த ரப்பர் பந்து அப்படின்றது நகுலன் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு தொகுப்புல இருந்து தரப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்ததா பனித்துளியின் பேச்சு அப்படின்ற ஒரு சிறுகதை கொடுத்துருக்காங்க. பனித்துளியின் பேச்சு ஹெச்.ஜி. ரசூல். பனித்துளியின் பேச்சு ஹெச்.ஜி. ரசூல். இவர் யார் அப்படின்னா ஹெச்.ஜி. ரசூல் 1959 2017 வாழ்ந்தவர். பெண்கள் மீதான ஒடுக்குமுறை சார்ந்த கருத்துக்களை தமது எழுத்துக்களால் தகர்த்தெறிந்தவர். ஹெச்.ஜி. ரசூல் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை சார்ந்த கருத்துக்களை தமது எழுத்துக்களால் தகர்த்தெறிந்தவர். இவர் மயிலாஞ்சி, பூட்டியாரை, ஜனகணமன, என் சிறகுகள் போன்ற இவரது புகழ்பெற்ற படைப்புகள். மயிலாஞ்சி, பூட்டியாரை, ஜனகணமன, என் சிறகுகள். அப்போ போர்ஹேயின் வேதாளம் இவரது நுண்கதை தொகுப்பு. போர்ஹேயின் வேதாளம் இவரது நுண்கதை தொகுப்பு. யாருன்னா ஹெச்.ஜி. ரசூல் அப்படின்ற ஒரு நூல். மயிலாஞ்சி, பூட்டியாரை, ஜனகணமன, என் சிறகுகள். நுண்கதை தொகுப்பு போர்ஹேயின் வேதாளம். அடுத்து ஒற்றை குரல் அப்படின்ற ஒரு சிறுகதை. இளங்கோ கிருஷ்ணன். ஒற்றை குரல் இளங்கோ கிருஷ்ணன். இவரை பற்றி நூல்வெளி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆசிரியர் குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இளங்கோ கிருஷ்ணன் 1979 பிறந்திருக்காரு. காயசண்டிகை, பட்சியின் சரிதம், பஷீருக்கு 1000 வேலைகள் தெரியும் ஆகிய கவிதை நூல்களின் ஆசிரியர். என்னென்னது? காயசண்டிகை, பட்சியின் சரிதம், பஷீருக்கு 1000 வேலைகள் தெரியும் ஆகிய கவிதை நூல்களின் ஆசிரியர். நுண்கதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்த முயற்சி செய்பவர்கள் ஒருவர். நுண்கதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்த முயற்சி செய்தவர்கள் ஒருவர் யாரு? இளங்கோ கிருஷ்ணன். இதோட சிறுகதைகளும் அதோட ஆசிரியர்களும் அவங்கள பற்றின தகவல்களும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இதோட புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.